பியூட்டிஷியன் ஒய்ஃப் வீட்டில் இருந்தால் ஹஸ்பண்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெயினான பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஹேர் கட்டு தான். நம்ம இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட ஹேர் கட் அண்ட் பியர்ட் சேவிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். சைடில் மட்டும் ஷார்ட்டாக பண்ணிட்டு சென்டரில் வந்து என்ன வேலை இந்த கட்டு மூணு தண்ணி இதை விட்டுருவே நீ வெட்டிருவே கரெக்டாக இதுக்குள்ள அடுத்து இந்த முடியெல்லாம் இருக்குங்களா அந்த சைட்லலாம் அதுலாம் லைட்டாக கட் பண்ணலாம். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணி போகிறேன். வீடியோ பார்க்கலாம் நடிக்காதீங்க. நீங்கள் எங்கெல்லாம் மாடலாக யூஸ் பண்ணுறது நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வாதாரமா. எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸாக நான் தான் என் ஹஸ்பண்டுக்கு பியர்ட் சேவிங் அண்ட் ஹேர் கட் பண்ணி விட்டுட்ருக்கேன். இதனால எங்களோட சலூன் எக்ஸ்பென்ஸ் சேவ் ஆகுது. ஹஸ்பண்டெல்லாம் கடையில் போய் கட் பண்ணிக்கிட்டு வந்தால் சைலண்டாக கட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கட் பண்ணால் 1000 ரூல்ஸ் சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டும் அப்படி தாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது குறை இது குறைன்னு. என்ன தான் அவங்க சொன்னாலும் அவங்களுக்கு கட் பண்ணி விட்டுறப்போ ரொம்பவே ஜாலியாக தான் போகும் டைம். அப்போ எவ்வளோ தண்ணி ஒரு மாதம் நீ கடையிலலாம் 3 மாதத்துக்கு கனெக்ட் பண்ணி கட்டை வெட்டிட்டு வருவாங்க. யாருக்கா புதுசாக வெட்டுன்னு எப்படி விட்டு ஆகுது 1 மாதத்துக்கு ஒருக்க வெட்டி விடுறது ஆகுது. இதுதான் வேலை. இல்லை ஒரு கீரை கூட கடைக்கு போனால் எனக்கு ஸ்நாக்ஸோ போட்டாவோ சாப்பிடலாமோ நீ கரெக்டாக அவங்க தொண்டையில் வைக்கிற இடமும் பேசுவோம். நம்மக்கிட்ட மென்ஸுக்கு சர்வீசஸ் கிடையாது, ஒன்லி லேடிஸுக்கு மட்டும்தான் சர்வீசஸ் உண்டு. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் ஃபைனல் லுக் பார்க்கலாமா? இதுதான் என் ஹஸ்பண்டோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட அனுபவம் இருக்குன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் அண்ட் டெய்லரிங் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all in next video.